பெண் சமுதாயத்தை அனைத்து துறைகளிலும் முழு வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக மாற்றுவதே எங்களது கனவு, லட்சியம் எல்லாமே. அதை நோக்கி தான் எங்களது ஆலயம் பயணித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பித்தோம். இப்போ வந்து யோகா மையம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் இந்த ரோஸில் நிறையா வந்து பெண்களுக்கான நல்லது வந்து நடத்தணும், பெண்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கான நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். இதுக்கு தான் எங்களுடைய டீம் வந்து ரொம்ப வந்து பாடுபட்டுருக்குறாங்க. அதை வந்து இப்போது ஒன்று ஒன்றா நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனியும் பெண்களுக்கான நல்லதுகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லதெல்லாம் இன்னும் சிறப்பான இதெல்லாம் வரவிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் சிறந்த நிறுவனத்துக்கான அவார்டு, சிறந்த அறக்கட்டளைக்கான அவார்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை ரொம்ப சந்தோஷம். இது வந்து எங்களை ரொம்ப ஊக்குவிக்குது. இன்னும் வந்து நிறையா இது சம்மந்தமாக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு இது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் இதாக இருக்குது. இல்லை, உண்மையிலேயே 6 வயது குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு யோகா சென்டர் காலையில் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரதே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. பெரியவங்க சுகருக்கு வராங்க, ப்ரெஷரு கம்ப்ளைண்ட்ஸுக்கு, மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக வர்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள தான் இருக்குது. பட் 6 வயசு குழந்தைய விளையாட்டு பருவத்தில் ஒரு யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்துட்டு அதுகளுக்கு என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு யோசிச்சு பார்க்கல. வீட்டு சூழ்நிலைகள், சொசைட்டியோட சரௌண்டிங்ஸ், இது எல்லாமே அது பாதிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபேமிலியாக போச்சு. ஒரு குழந்தை 2 குழந்தை, வெறும் ஃபேமிலி, அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இதாகுது. ஸோ இதெல்லாம் வெளியே வரணும், சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா யோகா வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 நிவாரணம் கொடுக்க வேண்டிய இதில் இருக்குது. ஸோ ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு தலைவலி, காய்ச்சல் அப்படின்னா ஒரு இருதய சம்மந்தமான பிரச்சனைனா ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறோம். பட் மனசையும் உடலையும் ஒன்றாக்குறது வந்து இந்த யோகானால தான் முடியும். ஸோ அது சின்ன குழந்தைகள் ஸ்கூல்ஸ்லேயே இப்போ நிறையா வந்து யோகா கிளாஸ் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இனிஷியேஷனாக இருக்குது. ஸோ இது வந்து அந்தந்த வீட்டு பெண்கள் வந்து இதோட அருமையை புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த ஹோல் ஃபேமிலியே வந்து இதனால் பலனடைஞ்சிரும்.